ஹலோ வெஸ் ப்ரோ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க ப்ரோ. பின்ன இருக்காதா? சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து ஒரு கிரேசியான கார்னா எனக்கு இந்த ஒரு கார் தான். அதுவும் பாத்தீங்கன்னா மகேந்திரால ஸ்கார்பியோ VLX டாப் மாடல். என்ன ப்ரோ எப்பவும் வந்து வெளியே இருந்தா ரிவ்யூ எடுப்போம், நீங்க என்ன கார்ல உட்காந்துருக்கீங்க? ப்ரோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம காரை வந்து ஒரு லொகேஷன் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி அங்க வச்சு ஃபுல் ரிவ்யூ கொடுப்போம். ஆனா இனிமே வர போற வீடியோ பாத்தீங்கன்னா வண்டியோட டெஸ்ட் டிரைவ் பிளஸ் ரிவ்யூ. நம்ம வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணி அதோட ரிவ்யூ, வண்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வீடியோட என்ன நான் சொல்லிடுவேன். வாங்குறது வாங்காம இருக்கிறது உங்களோட விருப்பம். நீங்க வண்டி வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையான்னு தெரியும். நான் வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுவேன். வாங்க வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜினை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் நம்ம வீடியோ புதுசா பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ இன்ஜின். இந்த வண்டியோட இன்ஜின் சேஸ் பார்த்துட்டீங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு அப்படியே இன்டீரியர் பார்ப்போம். அதோட டெஸ்ட் டிரைவ் ஆட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலுமே அலாவில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் சீட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபேமிலியாக போனீங்கன்னா 7 பேர் போகலாம். இதே என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 பேர் கூட இந்த வண்டியில் போகலாம் தாராளமாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா SUV மாடலு, உங்களுக்கே தெரியும். ஸ்கார்பியோ VLX ஹைப்ரிட் டாப் அண்ட் மாடலு. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் ஒரு வைப்பர் வந்துடும். டிஃபாகரோட TN 63னா சிவகங்கை ரெஜிஸ்ட்ரேஷனு. இப்போ இதோட பூட் ஸ்பேஸ் காட்டுறேன் பாருங்க. பின்னாடி வந்து 8 பேர் போகும்போது சீட்டு வந்து இந்த ஃபார்மேட்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம வந்து 8 பேர்ல நம்ம பூட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டபுள் சீட்டு தான். இப்போ பாருங்க, யூஸ் பண்ணிட்டு நம்ம இது மேலே வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். எக்ஸ்டீரியர் பார்த்துட்டீங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். (2011) மாடலு, செகண்ட் ஓனர்ஷிப்பு, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் பவர் மிரரு எல்லாமே வந்துடும். டிரைவர் ஹார்ம்ரெஸ்ட்டு, பேசஞ்சர் ஹார்ம்ரெஸ்ட்டு. பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் வந்துடும் பேசஞ்சர் எல்லாருக்குமே. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஃபுல் ஏசிலாம் செம்மையாக ஒர்க் ஆகும். நான் வீடியோ டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். 92,948 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டு கண்டிப்பாக முக்கியம், அதை மறக்காமல் போட்டுருங்க. சீட் பெல்ட் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக்கர் கீழே இறக்கியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே பாருங்க, அந்த ஒரு வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீரை சேஞ்ச் பண்ணும் போதும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. பிக்கப்பும் பாருங்க நல்லா தான் இருக்கு வண்டியில. இங்க ஒரு ஹேண்ட் பேக் வந்துடும், இங்க ஒரு ஹேர் பேக். ஏசி ஒர்க்கிங், பிரேக்லாம் ABS பவர் பிரேக்கிங் சிஸ்டம். ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போதும் சரி, ஒரு பள்ளத்துல ஆஃப் ரோடு மாதிரி இருக்க ஒரு ரோடா இருந்தாலும் சரி, நல்லா சஸ்பென்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு பக்கம் ஏத்தி ஒரு பக்கம் இறங்குற மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm. வண்டி ஓகே, பட் வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டியோட அட்வான்டேஜ் எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாகவே ஃபீல் ஆகுது. ஸ்டீரிங்ல பாருங்க, சுவிட்ச் பேனல் வந்து இங்கே உடஞ்சிருக்கு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சுவிட்ச் பேனல் இல்லாதது. இன்னொன்று, ஹாரன் சுத்தமாகவே வேலை செய்யலைங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ரக்கட் ஃபீல் இருக்கும். இந்த பாருங்க, இப்போ நம்ம இழுத்து ஓட்டினா கூட டார்க்கும் சரி பிக்கமும் சரி செம்மையா இருக்கு. இனிஷியல் பிக்கெல்லாம் தாறுமாறா இருக்கு. என்ன ஆரன்ல, மற்றபடி சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான், பெருசா ஒன்றும் இல்லை. பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும்தான், பேக் இல்லை. டீசல் இன்ஜின்னால டார்க் நல்லா அதிகமாகவே இருக்கு. டிராஃபிக்கை பாருங்க, என்ன ஆரன் இல்லை, அது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் இது, மற்றபடி எதுவும் கிடையாது. டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு, ஸோ இங்கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக 9 கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் பழைய வண்டி, 2011 மாடல்னால, அதுவும் ஹைப்ரிட் வண்டி இது. ஸோ கண்டிப்பாக ஒரு 8 கிடைக்கும் அது சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று இருக்கும் நம்ம மூவி பார்க்குற மாதிரி, பட் அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், அது கரெக்டாக இல்லை. பவர் மிரரும் லெஃப்ட் ரைட்டு சரியாக வேலை செய்யலை. இங்கே பட்டன் அழுத்தி பார்த்தாலும் இதாக தான் இருக்குது. இனிஷியல் பிக்கப் தாங்க தாறு மாதிரி ஒரு ரக்கு டைப்னா இந்த வண்டி. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவும் கட்டிட்டேன், ப்ளஸ் அதோட ரிவ்யூவும் சொல்லிட்டேன், அட்வான்டேஜும் சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லிட்டேன். ஸ்கார்பியோவில் கிளாசிக் மாடல் தான் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த கார் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இது மாதிரி மோர் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.